மேசராசியில் பிறந்த உங்களுக்கு முதல்ல உங்களுடைய ராசிநாதன் அவர் எங்கே இருக்கார், எந்த நட்சத்திரத்தில் இருக்கார், இதை ஒட்டி தான் பலன். அப்படி பார்க்குற போது அவர் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. முதல்ல இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னா நல்லா இருக்குது. அடுத்தபடியாக நீங்கள் ஏதாவது யாரையாவது நம்பி இருக்கீங்க, அவங்களால நமக்கு ஏதாவது நன்மைகள் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து யாரெல்லாம் காத்துட்ருக்கீங்களோ, கண்டிப்பாக நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவர்களால் உங்களுக்கு இந்த வாரம் நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. உங்களை நம்பி நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுவும் இந்த வாரத்தில் உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் இந்த வாரத்தில் ஏதாவது காரியம் ஆகணும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்து பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தபடியாக வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது வேலை பரவாயில்லை. உங்களுடைய சர்வீஸ்க்குரிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்தாலும் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால வேலையில் ஒரு பிரச்சனைகள் இருந்தால் கூட வேலையை பற்றிய பெரிய பயம் என்பது உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏதாவது நீங்கள் எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ உங்களுடைய ஜாபில் அந்த அளவுக்கு நீங்கள் முன்னேற்றம் அடைவதற்கான வாரமாக இந்த வாரம் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா மெயினாக உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளால் நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் இருக்குது. எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள். குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் ஏதாவது நடக்காமல் இருந்தால் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையுமே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்லை. பிஸ்னஸில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணால் கூட லாபம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ரொம்ப நாளாக எங்களுக்கு திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்லா வணங்குங்க. எல்லா தெய்வத்தையும் நீங்கள் வணங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறது. தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க.